வெல்கம் டு அக்ரி விஷன் அகாடமி. ஸோ இந்த சேனல் வந்து நம்ம எதுக்காக வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அக்ரி ரிலேட்டடாக தமிழில் பெருசாக வந்து எந்த ஒரு யூடியூப் சேனலும் வந்து அந்தளவுக்கு இல்லை. இருக்குது, ஒரு 1-2 சேனல் தான் இருக்குது. ஸோ இப்போது நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் இருக்க மாதிரி அக்ரிக்காக வந்து பெருசாக வந்து ஒரு ஸ்டாண்டர்டான சேனல்ஸ் வந்து இன்னும் தமிழ் வந்து நிறைய வெளியே வரல. ஸோ அதனால் நம்ம சேனல் ஆரம்பித்ததுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அக்ரியில் வந்து நம்மளால் முடிஞ்ச கான்செப்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸராக இருக்கட்டும், இல்லை ஹெச்ஓவாக இருக்கட்டும், ஏடிஏ, அப்புறம் ஏஏஓ, ஏஹெச்ஓ, அப்புறம் ஏஎஃப்ஓ, இந்த மாதிரி அக்ரி சார்ந்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. எஃப்சிஏ இருக்குது, நேஷ்னல் சீட் கார்பரேஷன்ஸ் இருக்குது, சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது இல்லையா? ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தமிழில் வந்து நம்ம கிளாஸஸ் வந்து ஃப்ரீயாகவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். நம்மளால் முடிஞ்சதை நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை, நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வந்து அக்ரி படித்த பசங்களுக்கு சொல்லி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டோவோட இந்த சேனலை வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த சேனல்ஸில் இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்டினியூஸாக டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அப்படின்ற அந்த எக்ஸாம்ஸ்க்கு நாம் வந்து ஃப்ரீயாகவே வந்து என்ன பண்ண போகிறோம், கிளாஸஸை வந்து ப்ராப்பராக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ். ஸோ ஏஓ சிலபஸில் வந்து 2 யூனிட் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க, சரியா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன், சீட் டெக்னாலஜி, அண்ட் தென் வெயிட்டேஜ் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, எங்கெல்லாம் வந்து நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த ஏரியாஸில் நாம் வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னா, எக்கனாமிக்ஸில் காஸ்ட் கான்செப்ட், சரியா? ஸோ நிறைய பேருக்கு வந்து இது புரியாமல் இருக்கலாம், சில பேருக்கு புரிஞ்சும் கூட இருக்கலாம். ஸோ இந்த காஸ்ட் கான்செப்ட் தான் நம்ம இந்த வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம், சரியா? ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது டைப்ஸ் ஆஃப் காஸ்ட். காஸ்ட்டில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ஸில் என்னெல்லாம் கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்ற எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நாம் கவர் பண்ணி வீடியோஸ் வந்து போட போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கக்கூடியது ஒன்று தான். ஸோ வீடியோஸை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் தான் நம்மளை வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக வந்து நமக்கு இருக்கும், சரிங்களா? ஸோ நம்ம சேனல் வந்து ஏன் ஆரம்பித்தோம் அப்படின்ற மோட்டோஸும் வந்து நம்ம சொல்லிட்டோம். 0 சப்ஸ்கிரைபர், ஸோ 0லேருந்து ஆரம்பிக்கிறோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? சரி, ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, காஸ்ட்டில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது, ஓகேவா? காஸ்ட்டில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஃபஸ்ட்டு டைப் என்ன சொல்லுவாங்க, ஃபிக்ஸட் காஸ்ட். நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இல்லை சில பேர் வந்து புதுசாக இருக்கும், காலேஜஸில் வந்து என்ன மாதிரி ஜாலியாக வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு கவனிக்காமல் மேபி இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு கிளியராக வந்து என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது காஸ்ட் கான்செப்ட்டில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோஸில் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, ஃபிக்ஸட் காஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ ஷார்ட்டாக என்ன சொல்லுவோம், எஃப்சி, ஃபிக்ஸட் காஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ ஒன்றா இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 5 டன் ஏதோ ஒன்று ஒரு உற்பத்தி பண்ணுறீங்க, இல்லை ஒரு 10 டன் உற்பத்தி பண்ணுறீங்க, இல்லை ஒரு 15 டன் வந்து உற்பத்தி பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் எந்த ப்ரொடக்ஷன் பண்ணாலும், எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணாலும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஸோ அதுக்கு வந்து ஒரு செலவாகும் இல்லையா? இப்போ நீங்கள் 5 டன் பண்ணால் ஒரு செலவாகும், 10 டன் பண்ணால் ஒரு செலவாகும், 15 டன் பண்ணால் ஒரு செலவாகும். ஸோ உங்கள் உற்பத்தி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஐ மீன் காஸ்ட், சரியா? சொல்லணும் அப்படின்னா, காஸ்ட் ரிமைன் சேம் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ உங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் அதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் வந்து சேமாக இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த காஸ்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, ஃபிக்ஸட் காஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காஸ்ட் ரிமைன் சேம் irrespective of level of production. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவோம், ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த டைமில் வந்து இது வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்டாக இருக்கும், எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. ஷார்ட் ரன்னா லாங் ரன்னா அப்படின்ற மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டு ஷார்ட் ரனில் மட்டும்தான் என்ன ஆகும், எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே வந்து நீங்கள் பெர்மனெண்ட்டாக வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, லேபர் வந்து போட்டிருப்பீங்க, ஓகேவா? ஸோ பெர்மனெண்ட்டாக வந்து லேபர் போட்டிருப்பீங்க, அதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய பில்டிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க, சரியா? அந்த ஃபேக்ட்ரியில்
10 டன் உற்பத்தி பண்ணாலும் ஓகே, 15 டன் பண்ணாலும், 25 டன் பண்ணாலும் இந்த ஃபேக்ட்ரியோட பில்டிங்குன்னு சொல்லி ஒரு செலவு இருக்கு இல்லையா, அது எப்பயுமே எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். இப்போ சொல்ல வரது புரியுதா? ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணாலும் அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் அதுக்கு இருக்கக்கூடிய காஸ்ட் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஓகேவா? அதை தான் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் உங்களுடைய ஃபேக்ட்ரியில் வந்து நீங்கள் பெர்மனெண்ட்டாக வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, லேபர் வந்து போட்டிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான செலவுகளாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்காக இருக்கக்கூடிய செலவுகளாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய டூல்ஸு இம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கான செலவுகளாக இருக்கட்டும், இதெல்லாமே எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். அதுதான் சொல்ல வரும் காஸ்ட் ரிமைன் சேம் irrespective ஆஃப் த லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதுதான் என்ன சொல்லுவாங்க, ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே மட்டும்தான் வந்து எக்ஸிஸ்டாக இருக்கும், ஷார்ட் ரனில் மட்டும்தான் வந்து இது எக்ஸிஸ்டாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டோட்டல் காஸ்ட்டு, இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்தா என்ன வரும், டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட். புரியுதா சொல்ல வருது? டிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். டிஎஃப்சி அப்படின்னா இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம சம்மேஷன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய ஒரு காஸ்ட்டு தான் டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா இன்டைரக்ட் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இன்டைரக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சங்க் காஸ்ட். இன்டைரக்ட் காஸ்ட்டு, சங்க் காஸ்ட்டு, அப்படியும் இல்லைன்னா ஓவர் ஹெட் காஸ்ட்டு. ஓவர் ஹெட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் இன்டைரக்ட் காஸ்ட்டு, சங்க் காஸ்ட்டு, ஓவர் ஹெட் காஸ்ட். ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள், எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த எக்கனாமிக்ஸில் என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த காஸ்ட்டுடைய ஷேப்லாம் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. சரியா? ஸோ இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து உங்களுக்கு ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஷேப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்பாங்க டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்டோடைய கர்வ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். சரியா? எல்லாருமே படித்தது தான். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸு, மேலே இருக்கிறது என்னது, ஒய் ஆக்சிஸு. ஸோ அந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கக்கூடியது தான் என்னது, டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட். எக்ஸாம்ஸில் இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. சரியா? ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்ன, டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்ன, என்னென்ன வேறு பெயர்கள் இருக்குது, அதே மாதிரி இந்த டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட்டுடைய அந்த கர்வோடைய ஷேப் என்ன, இதெல்லாம் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்டைரக்ட் காஸ்ட்டு, சங்க் காஸ்ட்டு, ஓவர் ஹெட் காஸ்ட், இதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள். ஓகேவா? ஸோ டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் பார்த்தோம், இருக்கக்கூடிய அதர் நேம்ஸை பார்த்தோம், அதனுடைய ஷேப் என்ன அப்படின்றத பார்த்தோம். இதெல்லாமே எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய காஸ்ட் என்ன அப்படின்னா வேரியபிள் காஸ்ட், விசி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ உங்களுக்கு எழுதுறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்க்ரீனில் வந்து புரியாமல் இருக்கலாம், நான் சொல்லக்கூடிய வாய்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. சரியா? ஸோ விசி அப்படின்னா வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா ப்ரொடக்ஷனை பொறுத்து என்ன ஆகும், காஸ்ட் வந்து வேரி ஆகும். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருளை நீங்கள் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைப்படும், ஒரு சோர்ஸ், ரா மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போது இந்த ரா மெட்டீரியல் வந்து என்ன, ஏன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷனை பொறுத்து காஸ்ட் வந்து வேரி ஆகும், அதை தான் வேரியபிள் காஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு புரியுறதுக்காக எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். என்னென்ன காஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு வேரியபிள் காஸ்ட்டில் சொல்லலாம் அப்படின்னா ரா மெட்டீரியலுக்கு ஆகக்கூடிய செலவு, அதே மாதிரி நீங்கள் வந்து மிஷினரிஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு ஆகக்கூடிய செலவு, ரிப்பேருக்கு ஆகக்கூடிய செலவு, அதே மாதிரி இபி எலக்ட்ரிசிட்டி இருக்குது இல்லையா, பவர், ஸோ அதுக்கு ஏற்படக்கூடிய செலவு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன ஆகும், மாறுபடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 5 டன் உற்பத்தி பண்ணும்போது ஆகக்கூடிய கரண்ட் பில்லும் 10 டன் உற்பத்தி ஆகும்போது ஆகக்கூடிய கரண்ட் பில்லும் ஒன்றா இருக்குமா, இருக்காது. சரியா? டிஃபர் ஆகும். ஸோ அப்போது உற்பத்தியை பொறுத்து உங்களுக்கு என்ன ஆகும், காஸ்ட் வந்து வேரி ஆகும். அந்த காஸ்ட்டை தான் என்ன சொல்லுவாங்க, வேரியபிள் காஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேரியபிள் காஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு எந்த கண்டிஷனில் வந்து ரன் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க, ஷார்ட் ரன் அண்டு லாங் ரன். சரியா? ஸோ போத் ஷார்ட் ரன்லேயும் வந்து இது என்னாகும், எக்ஸிஸ்டாக இருக்கும், அதே மாதிரி லாங் ரன்லேயும் வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்டாக இருக்கும். எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, நல்ல ஞாபகமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேரியபிள் காஸ்ட்டுக்கு வேறு என்ன பெயர்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒர்க்கிங் காஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒர்க்கிங் காஸ்ட்டு அண்ட் தென் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு, அப்புறம் டைரக்ட் காஸ்ட்டு அண்ட் தென் ப்ரைம் காஸ்ட்டு, சர்க்குலேட்டிங் காஸ்ட்டு, செகண்ட் ஃபேஸ்
காஸ்ட்டு அண்ட் தென் ரன்னிங் காஸ்ட். ஸோ இதெல்லாம் இந்த வேரியபிள் காஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள். ஸோ இன்னொரு பெயர்கள் ஒர்க்கிங் காஸ்ட்டு, ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு, டைரக்ட் காஸ்ட்டு, ப்ரைம் காஸ்ட்டு, சர்க்குலேட்டிங் காஸ்ட்டு, செகண்ட் ஃபேஸ் காஸ்ட்டு அண்ட் தென் ரன்னிங் காஸ்ட்டு. ஸோ பார்த்தோம் போத் ஷார்ட் ரன்லேயும் வந்து இது எக்ஸிஸ்டாக இருக்கும், லாங் ரன்லேயும் வந்து இது எக்ஸிஸ்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். சரியா? ஸோ இந்த வேரியபிள் காஸ்ட் எல்லாமே வந்து நம்ம சம்மேஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? டோட்டல் வேரியபிள் காஸ்ட் டிவிசி வந்து நமக்கு கிடைக்கும். அங்கே எப்படி பார்த்தோம்? ஃபிக்ஸட் காஸ்ட் எல்லாமே வந்து நம்ம சம்மேஷன் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் கிடைக்கின்றது பார்த்தோம். அதே மாதிரி இந்த வேரியபிள் காஸ்ட் எல்லாமே வந்து நம்ம சம்மேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டு கிடைக்கும். இந்த டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டோடைய ஷேப் என்ன அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாமில், ரொம்ப முக்கியம். இன்வர்ஸ் எஸ் ஷேப். ஓகேவா? இன்வர்ஸ் எஸ் ஷேப்பு உங்களுக்கு வந்து டயக்ராமாக வந்து வரைஞ்சி காட்டணும் அப்படின்னா ஒரு நிமிஷம். ஸோ இன்வர்ஸ் எஸ் ஷேப் சரியா எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். கர்வ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இப்படி போகும். ஸோ இதுதான் என்னது? டிவிசி, டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டு. இந்த டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டோடைய ஷேப்பு கேட்பாங்க, இன்வர்ஸ் எஸ் ஷேப். ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய காஸ்ட் என்ன அப்படின்னா டோட்டல் காஸ்ட், டிசி அப்படி சொல்லுவோம். டோட்டல் காஸ்ட்டு, டோட்டல் காஸ்ட்னு ஒன்றும் கிடையாது. இந்த டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கு இல்லையா, டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட்டும் டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டையும் நாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது? டோட்டல் காஸ்ட். ஸோ டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய காஸ்ட்டு டோட்டல் காஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காஸ்ட்டோடைய கர்வு எப்படி இருக்கும்? எக்ஸாம்ஸில் இந்த கர்வ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஸோ டயக்ராமை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேவா? இது வந்து டோட்டல் காஸ்ட்டு. ஓகேவா? இது வந்து டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டு. இங்கே சென்டரில் வந்து ஒரு லைன் போகுதா ஸ்ட்ரைட்டாக. ஸோ இது வந்து டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட். இந்த டயக்ராமு ரொம்ப முக்கியம். ஓகேவா? எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா டோட்டல் காஸ்ட்டோடைய ஷேப் என்ன அப்படின்னு கேட்பாங்க. டோட்டல் காஸ்ட்டோடைய ஷேப்பும் டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டோடைய ஷேப்பும் ஒன்று தான். ரெண்டுமே என்ன தான்? இன்வர்ஸ் எஸ் ஷேப்பு தான். ஓகேவா? ரெண்டுமே என்னது தான்? இன்வர்ஸ் எஸ் ஷேப் தான். ஆனால் ஆரிஜின் மட்டும் மாறும். டோட்டல் காஸ்ட்டோடைய ஆரிஜின் எங்கே இருக்குது பாருங்கள், டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டோடைய ஆரிஜின் எங்கே இருக்குது பாருங்கள். ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்று கேட்பாங்க, டோட்டல் காஸ்ட் வந்து எங்கே இருக்கும்? டிஎஃப்சிக்கு மேலேயா டிவிசிக்கு மேலேயா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு மேலே இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? சொல்லணும் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் லைஸ் அபவ் த டிஎஃப்சி கர்வ். நான் திரும்பவும் சொல்கிறேன், டோட்டல் காஸ்ட்டோடைய கர்வ் ஷேப்பும் டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டோடைய கர்வ் ஷேப்பும் ஒன்று தான். என்னது? இன்வர்ஸ் எஸ் ஷேப்பு. ஆனால் ஆர்ஜின் மட்டும் வேரி ஆகும். ஓகேவா? ஆர்ஜின் மட்டும் என்ன ஆகும்? வேரி ஆகும். அதேமாதிரி டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட்டோடைய ஷேப்பு கேட்பாங்க. என்னது? பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஸ்ட்ரைட்டாக இருக்கா? எக்ஸ் ஆக்ஸுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கா? அதுதான் டிஎஃப்சி. அதே மாதிரி இந்த டிசி கர்வ் வந்து டிஎஃப்சி கர்வ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மேலே வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஷின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. சரியா? இப்போது ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேரியபிள் காஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஃபிக்ஸட் காஸ்ட் உங்களுக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டோட்டல் காஸ்ட்டும் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இந்த 3 பாயிண்ட்டும் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வேரியபிள் காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க. வேரியபிள் காஸ்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டோட்டல் காஸ்ட் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இது உங்களுக்கு புரிகிறபடி சொல்லணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு
ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, இன்க்ரீஸ் வந்து பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, வேரியபிள் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஒரு 5 டன் வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணிட்டுருக்கீங்க. ப்ரொடக்ஷனை நான் 10 டன் உற்பத்தி பண்ணணும்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எய்ம் வைக்கிறீங்க. அப்போது 10 டன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல், லேபரு, எலக்ட்ரிசிட்டி எல்லாமே என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், வேரியபிள் காஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா சொல்ல வருது? ஸோ அப்போது ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது வேரியபிள் காஸ்ட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதுவே ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து குறையும். ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம பார்த்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு பில்டிங் வச்சுருக்கீங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த பில்டிங் வந்து நீங்கள் எத்தனை டன் உற்பத்தி பண்ணாலும் அதுக்கு ஆகக்கூடிய செலவுனது தான் ஒன்று தான். ஸோ நீங்கள் 5 டன் பண்ணாலும் சரி, 10 டன் பண்ணாலும் சரி, 20 டன் பண்ணாலும் சரி, இதனுடைய காஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கும். அப்போது ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபிக்ஸட் காஸ்ட் எப்படி இருக்கும், குறையும். புரியுதா? ஃபிக்ஸட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக போகிறது கிடையாது, என்ன தான் ஆகும், குறைய தான் செய்யும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது டோட்டல் காஸ்ட் என்ன ஆகும், குறையும். இது மூணும் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாமில் கேட்பாங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கர்வ் என்ன அப்படின்னா ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கர்வ் வந்து ஏஎஃப்சி அப்படின்னு சொல்லுவோம், ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட். ஒரு யூனிட் ஆஃப் அவுட்புட்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆகக்கூடிய செலவு, ஐ மீன் ஃபிக்ஸட் காஸ்ட். சரியா? சொல்ல வரது புரியுதா? ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு யூனிட் அவுட்புட் உற்பத்தி பண்ணுறதுக்கு, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து செலவாகுது அப்படின்றது தான் என்ன சொல்லுவாங்க, ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ டெஃபினேஷனாக சொல்லணும் அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட், ஃபிக்ஸட் காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட். இந்த ஃபார்முலாஸை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட்டு வந்து ஃபார்முலா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை ஒய். ஒய்னா ஒன்றும் கிடையாது, என்னது, அவுட்புட். சரி, ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட். அதே மாதிரி இந்த ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட்டோடைய ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி வரும். இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்பர்போலா. எக்ஸாமில் அடிக்கடி அடித்து துவைச்ச கொஷின். ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட்டோடைய ஷேப் என்ன, ஹைப்பர்போலா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஹைப்பர்போலா. ஸோ இந்த கர்வ் வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த ஏஎஃப்சி கர்வ் வந்து என்ன ஆகும், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். எப்போது உங்களுக்கு அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ண. சரியா? உங்களுக்கு அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ண இந்த கர்வ் என்ன ஆகும், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். சரியா? ஸோ ஹைப்பர்போலா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், உங்களுக்கு ஏஎஃப்சி கர்வ் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இந்த பாயிண்ட் முக்கியம். ஓகேவா? ஸோ ஏஎஃப்சி கர்வ் வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பார்க்கக்கூடிய கர்வ் என்ன அப்படின்னா ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், ஏவிசி. ஓகேவா? ஏவிசி, ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். இதுவும் ஒன்றும் கிடையாது, ஒரு யூனிட் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆகக்கூடிய வேரியபிள் காஸ்ட். புரியுதா? ஒரு யூனிட் அவுட்புட்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆகக்கூடிய செலவு, ஆகக்கூடிய வேரியபிள் காஸ்ட்டை தான் என்ன சொல்லுவாங்க, ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டுடைய ஃபார்முலா எக்ஸாமில் கேட்பாங்க, டோட்டல் வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட். ஓகேவா? டோட்டல் வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட். நீங்கள் கியூன்னு வச்சுக்கலாம், ஒய்ன்னு வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். சரியா? ஸோ டோட்டல் வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட், இதுதான் வந்து ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வேரியபிள் காஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு குறையும். எப்போது, ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் கம்மியாக பண்ணும்போது வேரியபிள் காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொடக்ஷன் நீங்கள் வந்து அதிகமாக பண்ணும்போது வேரியபிள் காஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், குறையும். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேரியபிள் காஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எப்போது, ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் கம்மியாக பண்ணுறீங்க அப்படின்னா. இது 2 பாயிண்ட் முக்கியம். ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் கம்மியாக பண்ணும்போது வேரியபிள் காஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இன்க்ரீசஸ் ஆகும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன ஆகும், வேரியபிள் காஸ்ட் வந்து உங்களுக்கு குறையும். இந்த பாயிண்ட்டும் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த டோட்டல் வேரியபிள் காஸ்ட் இருக்கு இல்லையா, ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் இருக்கு இல்லையா, இதனுடைய ஷேப் வந்து கேட்பாங்க. ஓகேவா? இதனுடைய ஷேப்பை வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வரும் அப்படின்னா யூ ஷேப்பில் வரும். சரியா? இது வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வரும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கர்வ் இருக்குது அப்படின்னா இப்படி இருக்கும், இப்படி போகும்.
ஓகேவா. இதுதான் வந்து ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் உடைய கர்வ். என்ன ஷேப்பு? யூ ஷேப்பில் இருக்கும். எக்ஸாமில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, என்ன அப்படின்னா ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏபிபி, ஆவரேஜ் ஃபிசிக்கல் ப்ராடக்ட். நம்ம இந்த ஏபிபி, எம்பிபி, டிபிபி இதெல்லாம் வந்து அடுத்த கிளாஸில் வந்து பார்ப்போம், சரியா. ஸோ அது வந்து அந்த காஸ்ட் கர்வ் கான்செப்ட்ஸில் வந்து இன்னும் நிறைய இருக்குது, நம்ம வந்து அங்கே பார்க்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏபிபி. இந்த பாயிண்ட்டும் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ அப்போ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா இது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏவிசி வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும்போது ஏபிபி இன்க்ரீஸ் ஆகும், சரியா. இதெல்லாம் இதில் கேட்பாங்க. என்ன சொல்கிறது, ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு இதில் எது சரி எது தப்பு அப்படின்னு கேட்பாங்க. ஏவிசி டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஏபிபி இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா. அதே மாதிரி ஏவிசி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஏபிபி வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும், ஓகேவா. புரியுதா? ஸோ டிக்ரீஸ் ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஏவிசி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஏபிபி வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஏவிசி வந்து மினிமமாக இருக்குது, ஏவிசி வந்து மினிமமாக இருக்குன்னா ஏபிபி மேக்ஸிமமாக இருக்கும், ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ஏவிசி வந்து மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னா ஏபிபி மினிமமாக இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டும் முக்கியம். ஏவிசி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏபிபி, சரியா. ஸோ அப்போது ஏவிசி வந்து குறைஞ்சதுன்னா ஏபிபி இன்க்ரீஸ் ஆகும். ஏவிசி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏபிபி குறையும். ஏவிசி மினிமமாக இருந்துச்சுன்னா ஏபிபி மேக்ஸிமம் ஆகும். ஏவிசி மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னா ஏபிபி மினிமமாக இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேறு என்ன எக்ஸாம்ஸில் கேட்பாங்க அப்படின்னா எஃபிஷியன்சியும் இந்த என்ன பண்ணுவாங்க எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போது ஏவிசி வந்து குறையுது, அதே மாதிரி ஏவிசி வந்து மினிமமாக இருக்குது, ஏவிசி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ ஏவிசி குறையும் போது எஃபிஷியன்சி என்னாகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஏவிசி மினிமமாக இருக்கும்போது எஃபிஷியன்சி மேக்ஸிமமாக இருக்கும். ஏவிசி இன்க்ரீஸ் ஆகும்போது எஃபிஷியன்சி என்னாகும்? குறையும், ஓகேவா. ஸோ இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் எது இன்க்ரீஸ் ஆகும் எது குறையும் அப்படின்றது நிறைய இடத்துல வரும். ஸோ நல்லா ஞாபகமாக வந்து வச்சுக்கோங்க, சரியா. ஸோ ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து குறையும் போது எஃபிஷியன்சி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். மினிமமாக இருக்கும்போது எஃபிஷியன்சி வந்து மேக்ஸிமமாக இருக்கும், சரியா. அதே மாதிரி ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து இன்க்ரீஸஸ் ஆகும்போது எஃபிஷியன்சி வந்து என்ன ஆகும்? குறையும், சரியா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, அடுத்து பார்க்கக்கூடிய காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏடிசி இல்லை ஏசின்னு சொல்லலாம். ஏடிசி ஆர் ஏசி. ஸோ ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் ஆர் ஆவரேஜ் காஸ்ட். ஏடிசி இல்லை ஏசின்னு சொல்லலாம். ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் ஆர் ஆவரேஜ் காஸ்ட். ஸோ இந்த ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் அப்படின்னா என்ன? நீங்கள் ஒரு அவுட்புட்டை உற்பத்தி பண்ணுறீங்க இல்லையா, ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அந்த அவுட்புட்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய மொத்த செலவு, அதுதான் டோட்டல் காஸ்ட், ஓகேவா. ஸோ ரேஷியோ ஆஃப் டோட்டல் காஸ்ட் டு த டோட்டல் அவுட்புட். ஸோ இதில் ஃபார்முலாவாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஏடிசி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட் க்யூன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன்? மென்ஷன் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ நீங்கள் மொத்த அவுட்புட்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு செலவாகுது இல்லையா, அதை தான் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டு இல்லை ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஎஃப்சி ப்ளஸ் டிவிசி டிவைடட் பை அவுட்புட். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க, ஓகேவா. இது வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் இருக்கும்? இதுவும் யூ ஷேப்பு தான், ஓகேவா. இதனுடைய ஷேப்பும் என்னது தான்? யூ ஷேப்பு தான். ஸோ நம்ம எங்கே ஹைப்பர்போலா பார்த்தோம், எங்கே வந்து parallel to x axis பார்த்தோம், எங்கே யூ ஷேப் பார்த்தோம், எங்கே இன்வர்ஸ் எஸ் ஷேப் பார்த்தோம் அப்படின்றது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கர்வு ஃபார்முலா எது இன்க்ரீஸ் ஆகுது எது டிக்ரீஸ் ஆகுது இது எல்லாமே எக்ஸாம் எக்ஸ்பிரஸில் கேட்பாங்க, சரியா. ஸோ இந்த ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் இல்லை ஆவரேஜ் காஸ்ட்டோடைய ஷேப்பு யூ ஷேப், ஓகேவா. ஸோ இது வந்து எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் மார்ஜினல் காஸ்ட். ஸோ எம்சி அப்படின்னு சொல்லுவோம். எம்சி அப்படின்னா மார்ஜினல் காஸ்ட்டு. ஸோ அந்த மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து டோட்டல் காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு சில மாற்றங்கள் நடக்கும், ஓகேவா. டோட்டல் காஸ்ட்டில் சில மாற்றங்கள் நடக்கும். எதனால் அப்படின்னா அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால, சரியா. அவுட்புட்டு சேஞ்ச் ஆகிறதுனால டோட்டல் காஸ்ட்டில் வந்து என்ன ஆகும்? மாற்றங்கள் நடக்கும். இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போது அடிஷ்னலாக வந்து நீங்கள் அவுட்புட் வந்து உற்பத்தி பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நார்மலாக வந்து ஒரு 10 டன் ஏதோ ஒன்று உற்பத்தி பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இதை வந்து ஒரு 12 டன்னாக மாற்றணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா
ரெகுலராக பண்ணுறத விட நீங்கள் எத்தனை டன் கூடுதலாக பண்ணியிருக்கீங்க? 2 டன் கூடுதலாக பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இன்னும் இன்டெப்த்தாக சொல்லணும் அப்படின்னா, இந்த அடிஷ்னலாக 2 டன் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கீங்க இல்லையா? இந்த அடிஷ்னலாக ஒரு அவுட்புட்டை வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஆகக்கூடிய செலவு, அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவு. ஸோ டெஃபினேஷனாக சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் அன் அடிஷ்னல் யூனிட் ஆஃப் அவுட்புட். அடிஷ்னலாக நீங்கள் அவுட்புட் வந்து உற்பத்தி பண்ணுறீங்க இல்லையா? அதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட்டு, அதை தான் என்ன சொல்லுவாங்க? மார்ஜினல் காஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்ஜினல் காஸ்ட்டை வந்து நம்ம ஃபார்முலா படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, எம்சி இஸ் ஈக்குவல் டு டெல்டானா என்னது? சேஞ்ச். ஓகேவா? டெல்டா டிசி, டிசினா டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டெல்டா கியூ. ஓகேவா? இதில் இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், டெல்டா டிவிசி டிவைடட் பை டெல்டா கியூ. ஓகேவா? இது ரெண்டுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ சேஞ்ச் இன் டோட்டல் காஸ்ட், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், டோட்டல் காஸ்ட்டில் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். எதனால்? அவுட்புட்னால். இதனால் அவுட்புட்டில் சேஞ்ச் ஆகிறதுனால. ஓகேவா? அதுதான் என்ன சொல்லுவாங்க? மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்கே உங்களுக்கு புரியறதுக்காக இதை சொல்லியிருப்பேன். அடிஷ்னலாக ஒரு யூனிட் ஆஃப் அவுட்புட்டை நீங்கள் உற்பத்தி பண்ணும்போது அடிஷ்னலாக உங்களுக்கு என்ன ஆகும்? செலவாகும். அந்த செலவு தான் என்னது? மார்ஜினல் காஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா படி சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து, ஸோ இதில் வேறு வந்து உங்களுக்கு எக்ஸாம் அஸ்பெக்ட்ஸில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த எம்சியை வச்சு வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்சி வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா எம்பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும். மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட். நம்ம இதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எம்சி மினிமமாக இருக்குது அப்படின்னா எம்பிபி மேக்ஸிமமாக இருக்கும். எம்பிபி மேக்ஸிமமாக இருக்கும். அதே மாதிரி எம்சி வந்து வேர்ட்டிக்கலாக இருக்குது அப்படின்னா இது வந்து 0. இது மூணும் எக்ஸாம் ரிலேஷன்ஸில் கேட்பாங்க. மார்ஜினல் காஸ்ட்டு டிக்ரீஸ் ஆகும்போது எம்பிபி வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். மார்ஜினல் காஸ்ட்டு மினிமமாக இருக்கும்போது எம்பிபி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். மார்ஜினல் காஸ்ட்டு வெர்டிக்கலாக இருக்கும்போது எம்பிபி வந்து 0வாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டு, மார்ஜினல் காஸ்ட்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதை பொறுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கேர்வை பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ கேர்வை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னா, ஸோ நான் உங்களுக்கு டயக்ராம் வரைஞ்சே வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ டயக்ராம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து என்னது? ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட். ஓகேவா? இது ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட்டு. அடுத்து இது வந்து இப்போ வரையக்கூடியது வந்து உங்களுக்கு என்னதுன்னா ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், ஏவிசி. இது வந்து ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். அடுத்து இப்போ வரையக்கூடியது, ஸோ இது வந்து உங்களுக்கு என்னது? ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட். ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட். ஸோ அடுத்து, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மார்ஜினல் காஸ்ட். ஸோ இந்த கேர்வ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. இந்த கேர்வை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஏடிசியை நம்ம என்ன சொல்லுவோம்? ஏசின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஏசி வந்து உங்களுக்கு கீழே வரும்போது எம்சி வந்து உங்களுக்கு எங்கே இருக்குது? ஏசி விட கீழே இருக்குது. நல்லா பாருங்கள். ஸோ இது வந்து ஏசி. ஓகேவா? ஸோ இது வந்து ஏசி வந்து கீழே வருது. ஓகேவா? ஏசி வந்து கீழே வரும்போது மார்ஜினல் காஸ்ட்டு எங்கே இருக்குது? ஏசியை விட கீழே இருக்குது. புரியுதா சொல்ல வருது? ஸோ இந்த ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டு இல்லை ஆவரேஜ் காஸ்ட்டு கீழே டிக்ளைன் ஆகி வரும்போது மார்ஜினல் காஸ்ட்டு ஆவரேஜ் காஸ்ட்டோட கீழே இருக்குது. இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு, எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து வேறு என்ன உங்களுக்கு எக்ஸாம் அஸ்பெக்ட்ஸில் கேட்கலாம் அப்படின்னா, ஸோ அடுத்து வந்து மார்ஜினல் காஸ்ட் வந்து எப்பயுமே வந்து என்ன ஆகும்? ஏசியை வந்து மினிமம் பாயிண்டில் கட் பண்ணும். இந்த பாயிண்ட்டை கேட்பாங்க. ஓகேவா? மார்ஜினல் காஸ்ட்டு எப்போவுமே
இந்த ஆவரேஜ் காஸ்ட் வந்து மினிமம் பாயிண்டில் கட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி கீழே வளைஞ்சு வரும்போது இது வந்து இங்கே இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு வரையும் போது உங்களுக்கு இங்கே பென் வந்து மிஸ்டேக் ஆகுது. ஸோ எக்ஸாக்டாக வரணும் அப்படின்னா இப்படி வரும், இங்கே வந்து வரணும். சரியா? ஸோ அப்போது மார்ஜினல் காஸ்ட் வந்து ஆவரேஜ் காஸ்ட் எங்கே கட் பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜ் காஸ்ட் வந்து எங்கே மினிமமாக இருக்கோ அங்கே கட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் எக்ஸாம் அஸ்பெக்ட்ஸில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏசி ஆவரேஜ் காஸ்ட்டு டிக்ளைன் ஆகும்போது எம்சி காஸ்ட் என்ன ஆகும்? ஏசிக்கு கீழே இருக்கும். கரெக்டாக? ஒன்று. ரெண்டாவது, இந்த மார்ஜினல் காஸ்ட்டு இந்த ஆவரேஜ் காஸ்ட் எங்கே கட் பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜ் காஸ்ட் வந்து எங்கே கம்மியாக இருக்குது, எங்கே மினிமமாக இருக்கோ அங்கே வந்து என்ன ஆகும்? கட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அடிக்கடி கேட்டிருக்காங்க, அதனால் இந்த பாயிண்ட்ஸை வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த வீடியோஸில் நம்ம காஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்னால் என்ன, வேரியபிள் காஸ்ட்னால் என்ன, டோட்டல் காஸ்ட்னால் என்ன, ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட்னால் என்ன, ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்னால் என்ன, ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்னால் என்ன, மார்ஜினல் காஸ்ட்னால் என்ன, இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ் என்னென்ன, எது இன்க்ரீஸ் ஆனால் எது டிக்ரீசஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம். சரியா? ஸோ இந்த வீடியோஸில் வந்து இதுதான் ஸோ முக்கியமான காஸ்ட் கான்செப்ட்ஸு. அடுத்த வீடியோஸில் நம்ம அப்படி அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸில் எக்ஸாம் அஸ்பெக்ட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் அப்படியே கவர் பண்ணிகிட்டே போக போகிறோம் ஒவ்வொரு வீடியோஸில். அடுத்து வந்து எக்ஸ்டென்ஷன் பார்ப்போம், சீட் டெக்னாலஜி பார்ப்போம், அக்ரானமியில் கிராப் வைஸ் பார்ப்போம், மெட்ராலஜி பார்ப்போம், சாயில் சயின்ஸு, பிளான் ப்ரீடிங்கு. சரியா? ஸோ எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சு கொடுக்க போகிறோம். ஸோ உங்ககிட்ட கேட்கக்கூடியது ஒன்று தான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கவுண்டிங்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ ஸோ அது வந்து நமக்கு வீடியோஸ் வந்து போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். சரியா? ஸோ அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.